நானு என்ன வேலை செய்யறேன்? என்ன ஊழியம் செய்யறேன்? ஆண்டவருக்காக. அத என்ன செய்யற ஊழியம்? ஆத்மக்கு ஆதாயம் பண்ண, அப்புறம் சுவிசேஷம் அறிவிக்கிற, அப்புறம் அவங்களுக்காக. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அப்ப நீங்க யாரு? பக்தல கை கொடுத்து தேவட ஊழிக்காரன் சொல்லுங்க. இது கண்மலை ஜபக்குழுடைய ஊழியக்கார கூட்டம். நீங்க நினைச்சுக்கிறீங்க அவங்க எல்லாம் ஊழியக்காரங்க. இல்லைங்க, நீங்க தான் பெரிய ஊழியக்காரர். நாங்க ஒரு மனுஷங்கிட்ட பேசி அவனை மனம் திரும்புவதற்கு வசனங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனா அவன் மனம் திரும்பும்படி, அவன் மனம் திரும்பி குணப்படும்படி, அவன் வியாதி சுகமாகும்படி, அவன் பிசாசிலிருந்து விடுதலையாகும்படி மகாராஜிட்ட பேசிருக்கிறீங்க. நாங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம்? நான் ஜனங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறோம். நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? நீங்க தாங்க ஊழியக்கார், பெரிய ஊழியக்கார். அது தெரியாம உங்களை அற்பமா நினைக்கிறீங்க. நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உலகத்திலேயே பிசாசு அதிகம் பயப்படுற ஒரே ஆள் யாருன்னா ஜெபிக்கிறவன். பாஸ்டர் போடா வேலை பார்த்துட்டு அப்படின்ற, நான் ரெவரண்ட் போடா வேலை பார்த்துட்டு பிஷப்பை தடி எடுத்துட்டு வேணும். நான் பிஷப்னு சொன்ன உடனே தடி எடுத்துட்டு மடை உடைச்சிடும் போடான்ற பிசாசு. நான் சாதாரண ஜெபிக்கிற ஆளுங்க. நீ ஜெபிக்கிறாளா? பக்கத்தால வராத. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் எப்படி இருந்துச்சு? வெண்கல பாதங்களும் அக்கினி கண்களை உடையவரா இருந்தார். அவர் அடிச்சுக்கு பட்சிக்கிற அவர்கிட்ட ஜெபிச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? அக்கினி ஜுவாலையா இருப்பீங்கல்ல. பிசாசு உங்களை கண்டு நடுங்குது. ஆனா அது தெரியாம பிசாசை கண்டு நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க. நாய் துரத்திட்டு வரும். நெல்ல பாத்தீங்கன்னா ஓடி வந்தா இன்னும் ஏன் நிக்கிறான், என்ன செய்வானோ அப்படின்னு டக்கு நம்ம ஒண்ணு வச்சுக்கோ துரத்த ஆரம்பிக்கும். அது கீழே கொஞ்சம் கள்ள தூக்குனா நீங்க ஜபனு கீழே கொஞ்சம் முட்டி போட்டு தூக்குனா உங்க பிரச்சனை முடிஞ்சிடும்.